என்னோடய அக்கா ஒருத்தவங்க இருக்காங்கங்க. அவங்களுக்கு என்னென்னா தான் மட்டும்தான் வாழணும், மற்றவங்க யாரும் வாழக்கூடாது. அவங்க பசங்களுக்கும் அதையே கற்றுக் கொடுத்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டு, ஒய்ஃபு 2 பசங்க. 4 பேருக்கும் அதே தான் ஞாபகமே. முழு நேர ஞாபகமும், முழு நேர வேலையும் அதே தான். தான் மட்டும் வாழணும், மற்றவங்க வாழக்கூடாது. அவங்க எங்கள் அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி கும்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கும்பிட்டோம்னா, ஐயோ சாமிலாம் கும்பிட்டுன்னு கிடக்காத, எதுக்கு சாமிலாம் கும்பிட்டுன்னு கிடக்குற, ஏன் ஓடின்னு கிடக்குற கோயிலுக்கெலாம், வேறு வேலை இல்லையா உனக்கு, அந்த நேரம் பிள்ளைங்கள பாரு, சும்மா பாசமாக சொல்கிற மாதிரி, பிள்ளைங்கள பாரு, குடும்பத்தை பாரு, எதுக்கு அதுக்கெல்லாம் ஓடின்னு கிடக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட முழு நேர வேலையே சாமி கும்பிட்றது தாங்க. இப்படியும் இருக்கிறாங்க நாட்டில். முழு நேர வேலையும் சாமி கும்பிட்றது தான். அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் வேலைக்காரவங்க போட்டதுனால அவங்க வீட்டு சாமி ரூம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கிராண்டாக வச்சுருப்பாங்க. எல்லா அன்னலக்ஷ்மிலாம் வச்சு, அதுக்கப்புறம் அன்னலக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி எல்லாம் வச்சு வாசலில் அத்தனை சாங்கியம் பண்ணி, அத்தனை இது கயிறு குண்டு குண்டாக என்னென்னமோ கட்டி கட்டி தொங்க விட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பூஜை லலிதா சகஸ்ரநாமம், அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் எல்லாமே சொல்லி டெய்லி சாமி கும்பிடுவாங்க. கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடிக்கு நேராக ஒரு பவுல் நிறைய காசு கொட்டி வச்சுருப்பாங்க. கிளாஸ் பவுலில் கொட்டி வச்சாக்கா அது ட்ரிபிள் ஆகும், அது இதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக காசு போட்டு வச்சுருப்பாங்கங்க. எங்கே பார்த்தாலும் ஸ்லாபுக்கு காசை தூக்கி 500 நோட்டு, 1000 ரூபாய் 500 போட்டு வச்சுருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் இப்படி ஒரு லேடர் போட்டு எடுத்தேன்னா எங்கள் வீட்டில் 50,000 எடுப்பேன். அந்த மாதிரி மூளைக்கு காசு போட்டு வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே செல்வம் குறையாமல் இருக்கும். இப்படிலாம் பந்தா விட்டுக்குவாங்க. ஆனால் அடுத்தவங்க சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு தூக்கமே வராது, வயிறு எரியும். அடுத்தவங்க வாழறாங்களே, அந்த மாதிரிலாம் காசு வச்சுருந்துன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், அவங்க காலி. இவங்க அவங்கள பேசியே காலி பண்ணிவிடுவாங்க. திருஷ்டி போட்டு பேசி காலி பண்ணிவிடுவாங்க. நான் முன்னாடிலாம் திருஷ்டியெல்லாம் நம்பலைங்க. ஆனால் இவங்கள மாதிரி ஆள்லாம் பார்க்கும்போது திருஷ்டி இவங்களாம் அலைஞ்சி நிறையா நாங்களாம் பட்டிருக்கோம். அதனால் ஓகே, அப்போ திருஷ்டி இருக்கோன்னு கூட சில டைம் டவுட் வருதுங்க. அந்த மாதிரி ஆள் என்னென்னா, அடுத்தவங்க வீடு கட்டிடக்கூடாது. ஐயோ இவங்களுக்கு பெரிய வீடு இருக்குது, வாடகை விட்டு வச்சுருக்காங்க 2 போர்ஷனு. ஆனால் அடுத்தவங்க வீடு கட்டிடக்கூடாது. ஐயோ அவங்க வீடு கட்டுறாங்க, பெரிய வீடாக கட்டுறாங்க, பயங்கர பெரிய வீடு, அவங்க பொண்ணை அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, பெரிய படிப்பு படிச்சிருச்சு, இப்படிலாம் சொல்லி அலைவாங்க. ஆனால் இவங்க இவங்க பசங்களும் நல்ல பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க. 2 பேரும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க, நல்லா வாழறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நல்லா வாழறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு கணக்கு கிடையாது. அடுத்தவங்க வாழக்கூடாது. அதே மாதிரி தாங்க வீடு க்ளீன் பண்ணால் வீடு கட்டி வீட்டை க்ளீன் பண்ணோம் பாருங்கள். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஐயோ வீட்டெல்லாம் எதுக்குமா க்ளீன் பண்ணின்னு கிடக்குற எந்நேரமும், அது வெறும் மண்ணும் கல்லு தானே, அது என்ன பெரிய இது அதிசயம், ஏங்க வீடு பெரிய சொத்துன்னு சொல்கிறோம், அது மண்ணும் கல்லுமா. அவங்க வீட்டை வேலைக்காரவங்க வச்சு கிரானைட்டை அழித்து வச்சுருக்காங்க. வேலைக்காரவங்க வச்சு எந்நேரமும் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு கிராண்டாக அழகாக சூப்பராக தெருவில் திருஷ்டிக்கு கள்ளி செடியெலாம் வச்சு என்னென்னமோ பண்ணி வச்சுருப்பாங்க. வாசலில் குண்டு குண்டாக எல்லா கோயிலுங்களுக்கும் போய் என்னென்னமோ மந்திரிச்சு தகடு என்னென்னமோ மந்திரிச்ச தகடு, கணபதி தகடு, அது இதுன்னு வாசலில் எல்லாம் கொத்தாக கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அடுத்தவங்க சாமி கும்பிடக்கூடாது, அடுத்தவங்க நல்லா இருந்துடக்கூடாது, அந்த மாதிரி எண்ணம் கொண்டவங்க. நீ வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணின்னு கிடக்காத, எதுக்கு சாமி கும்பிட்டுன்னு கிடக்குற, எதுக்கு உடம்பை பார்த்துக்கம்மா, உடம்பை பார்த்துக்க, வாழ்க்கையை பாரு, எதுக்கு வீணாக வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணின்னு கிடக்குற, அது வெறும் மண்ணும் கல்லும் தானே, அதை விட்டுட்டு வாழ்க்கையை பாரு. அதை வீட்டை க்ளீன் பண்ணாமல் வாழ்க்கையை பார்க்கறதுனா அது என்னன்னு எனக்கு தெரியலங்க, அது அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரியே ஃபங்க்ஷனுக்கெலாம் வர வேண்டான்னு சொல்லுவாங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கும் எதுக்கு ஃபங்க்ஷனுக்கெலாம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவாங்க இதெல்லாம், சாமி கும்பிடாதன்றது, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் வராதிங்க, எதுக்கு ஃபங்க்ஷனுக்கெலாம் கிடக்குற, உடம்பை பார்த்துக்கோ, குழந்தைங்கள பாரு, உன் வாழ்க்கையை பாரு. அது எப்படி ஃபங்க்ஷனுக்கெலாம் போகாமல், சொந்தக்காரவங்க ஃபங்க்ஷனுக்கெலாம் போகாமல் உன் வாழ்க்கையை பாருன்னா அது என்னென்னு அதுவும் எனக்கு புரியல. உன் வாழ்க்கையை பாரு, காரில் பந்தாவால் இறங்கின்னு கிடக்காத, ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டு சீமந்தத்துக்கே கூப்பிட்டுட்டு அவங்க பொண்ணு சீமந்தத்துக்கு பந்தாவாக காரில் இறங்கிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களாம் என்னங்க மனுஷங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகவே இல்லை, அப்படி எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகவே இல்லை. பந்தாவாக காரில் இறங்காத, ஏன்னா காரில் அவங்க மட்டும்தான் இறங்கணுமா, ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பந்தாவாக ரெட் கலர் காரில் இறங்குவாங்க. ஆனால் அடுத்தவங்க அந்த மாதிரி இறங்கக்கூடாது. நம்ம அவங்கள பார்த்தா கூட நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கு அதெல்லாம் பிடிக்கலங்க. ஏன்னா இப்படி ஒரு பேட் ஹேபிட்டை நம்ம கற்றுக்கணுமா, நம்மளுக்கு எதுக்கு தலை எழுத்து அப்படின்னு சொல்லி இப்படிலாவும் இருக்கிறாங்க. இன்னமும் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க வாசல் கூட அழகாக வைக்கக்கூடாது. அந்த நிலவாசல் வைப்பாங்கள்ல, யார் வீட்லேயோ இவங்க போன வீட்டில் சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஐயோ அவங்க வீட்டில் நிலவாசல் இப்படி வச்சுருக்காங்க, அவங்க வீடு கட்டிட்டாங்க, இவங்க வாழறாங்க, இவங்க பெரிய வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க பெரிய வேலையை படிக்க வச்சுட்டாங்க பிள்ளைங்கள,
பெரிய பெரிய வேலைக்கு போயிட்டாங்க. இதே தாங்க முழு நேரமாக அலையிறது. அடுத்தவங்கள எதுவுமே செய்யாதீங்கன்னு இவங்க தடுத்துருவாங்களாம். ஃபங்க்ஷனுக்கு போனவங்களையே இவங்க எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ஃபங்க்ஷனுக்கு போனவங்களையே, நீ வந்து வராத வீட்டில் இரு, நாங்கள் முதல்ல கோவிலுக்கு காது குத்துக்கு போயிடுறோம். காது குத்துக்கு போயிட்டு காது குத்து ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தாங்களாம். காது குத்து ஃபங்க்ஷனுக்கு நான் போயிடுறோம் முதல்ல, நாங்கள் 2வது உங்களுக்கு கார் அனுப்புகிறோன்னு. ஆனால் கார் ஒரு தடவை தான் வேன் வருமா, 2வது வராதான். இது தெரிஞ்சே இவங்க வீட்டிலே இருக்கட்டும், வந்தவங்களையே இவ்வளோ தூரம் ஊர்லேருந்து வந்தவங்களையே வீட்டிலே இருக்கட்டும், இவங்க வரக்கூடாது. ஏன்னா இவங்கள விட நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு வந்துடுவாங்களாம், நகை நட்டு போட்டுன்னு வந்துடுவாங்களாம். அந்த மாதிரி வரக்கூடாது, நீ வீட்டிலே இரு, நாங்கள் போயிட்டு 2வது உனக்கு கார் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லியிருக்காங்க. அப்புறமா இது இல்லை நான் வரேன்னு சொல்லி கிளம்பி வந்திருக்காங்க. அந்த மாதிரி அடுத்தவங்கள நோட் பண்ணுறது, அடுத்தவங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிறதே முழு நேர வேலையாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது உண்மை ஸ்டோரி. வேறு ஒரு உண்மை ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேங்க. நீங்கள் நிஷா லவ் ஸ்டோரி இந்த மாதிரி உண்மை ஸ்டோரிங்களை போட்டுட்ருக்கேன் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.